என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியானது உங்கள் வாழ்விலே சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அவருடைய அன்பை ருசிக்கவும், சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் ஜெபத்தோடு இதை வழங்குகிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களையும் நீங்கள் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் பேசலாம். இந்த வாரம் நம்ம பேச போகிற மிக முக்கியமான காரியம், ஒரு சிலர் வேத வசனத்தை தவறாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள அந்த மனநிலை இல்லாதவர்கள் நிறைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அல்லது இதை குற்றம் குறை அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் பார்வையிலே அவைகளை பார்க்கிறார்கள். பின்னணியை கவனிக்கிறதில்லை, அதனுடைய அர்த்தத்தை கவனிக்கிறதில்லை. சரி, அந்த வரிசையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி ஒன்றை வைக்கிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி வந்தாயிற்று, அவர் யோவான் ஸ்நானகன் தான் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கும் இப்போ யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் கேட்குறாங்க, எலியாவா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பொய் சொல்லிட்டாரா அப்படின்ற ஒரு வாதத்தையும் அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட அதில் குழம்புறது உண்டு, அதை தவறாய் புரிந்து கொள்வது உண்டு. அதற்குரிய விளக்கத்தையும் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டால் நல்லமாக இருக்கணும். நீங்கள் சொன்ன அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்தில் இருக்கிறது. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். இதை தான் யோவான் ஸ்நானகன் அவர்கள் சொன்ன அந்த பதிலாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துடைய 19-23 சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டான். அதற்கு அல்ல என்றான். பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நான் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற விஷயத்தை பற்றி இங்கே வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இங்கே முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:14 இப்படி சொல்லுகிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துடைய நெருங்கிய உறவினர். தேவதூதன் மரியாள் இடத்துல நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன பொழுது பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு உடனடியாக தன்னுடைய உறவினரான எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போக, எலிசபெத் தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனுடைய அம்மா. இப்போ இது நமக்கு நல்லா தெரியும், நெருங்கின உறவினர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்படின்னும் போது யோவான் யார், அவர் எப்படிப்பட்டவர், எல்லா விஷயமும் உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்தவர். அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் திடீரென்று இயேசு கிறிஸ்து மெசியாவாக இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வர வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தது, ஒரு கண்ணின் கருவிலே மனித அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாகிய எலியா, நம்ம எலியாவை பற்றி வாசிக்கும் பொழுது அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி. அவர் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2ஆம் வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவர் வர வேண்டும் அப்படிங்கிறது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. வசனம் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இங்கே அவர் ராஜாவாக வரலை, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து
தேவனுடைய வார்த்தையானவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த வரைக்கு முன்பாகவும் எலியா இந்த பூமிக்கு வந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், யோவான் ஸ்நானகன் தான் எலியா அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த இடத்துல அவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பாக, ஏன்னா இதே விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 19-21 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் இடத்துல போய் இந்த விஷயத்தை கேட்டபோது அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார், நான் எலியா இல்லை அப்படின்றார். இப்போ இது யோவான் ஸ்நானகனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார், எவ்வளோ தூரம் தன்னுடைய இதை தாழ்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம சில விஷயங்களை நம்ம கேட்கும்போது இல்லை நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறோம். ஏன்னா தன்னை உயர்த்தாதபடிக்கு அவர் தாழ்த்துறார். ஈவன் அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட தீர்க்கதரிசிகளில் யோவான் மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். ஆனால் அந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் அப்படின்னு இருக்கும்போது கூட அவர் இடத்துல நீ தீர்க்கதரிசியான்னு கேட்டபோது அவர் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். அவங்க போய் அந்த யோவான் ஸ்நானகனை கேட்கும்போது தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டபோது உபாகமம் 18:18 அவங்க யோசித்து மனதில் வைத்து கண்டிப்பாக கேட்டிருக்க வேண்டும். இப்போ யோவான் ஸ்நானகனை பொறுத்த வரைக்கும் அந்த யோவான் 1:19-23 பார்த்தீங்கன்னா அவர் நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் எலியாவும் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ எழுத்தின் பிரகாரமாக நேரடியாக போய் எலியாவாக வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் யோவான் ஸ்நானகன் எலியா அல்ல. ஆனால் யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா நற்செய்தி புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த விஷயத்தை குறித்தான ஒரு கன்க்ளூஷன் நமக்கு அங்கே கிடைக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எலியாவின் ஆவி, ஆமா, எலியாவினுடைய ஆவியும் பலமும் உடையவனாய், சேம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒத்த ஆவி உடையவனாக அவன் இருந்தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நாம் இந்த உலக நடைமுறையில் சொல்லணும்னா தென்னாப்பிரிக்காவின் காந்தி அப்படின்போம். தென்னாப்பிரிக்காவோட காந்தி யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், நெல்சன் மண்டேலா. அவருக்கும் காந்திக்கு சம்பந்தம் இருக்கா? அவரு காந்தி அண்ணன் தம்பியா அல்லது ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் தென்னாப்பிரிக்காவோட காந்தி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காந்தியை போல ஒரு ஸ்பிரிட் உடையவர். ஏன்னா தேச விடுதலைக்காக போராடியவர், தேச விடுதலைக்காக பல துன்பங்களை அனுபவித்தவர். அதனால நம்ம அவருக்கு என்ன சொல்கிறோம், தென்னாப்பிரிக்காவோட காந்தி அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்காக அவர் காந்தியான்னு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் காந்தி இல்லைன்னு தான் சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவர் காந்தி அல்ல. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அவரை காந்தின்னு சொல்கிறோம். எப்படி? காந்தியை ஒத்த ஒரு ஸ்பிரிட் உடையவர், காந்தியை போலவே தேச விடுதலைக்காக பாடுபட்டவர். இதுக்காக தான் அவருக்கு அந்த பேர், ஒத்த கருத்து. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒத்த வேகம் ஒத்த விஷயம் இருக்கிறதுனால தான் அவரை அந்த வார்த்தை சொல்லலாம். இதே தான் இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட மனதாயிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வருகிறவனாகி எலியா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அந்த ஸ்பிரிட் என்னன்னா, எலியாவை போல அந்த ஒரு வேகம், அந்த ஒரு கர்த்தருக்காக செயல்படுகிற அந்த ஒரு தைரியமான செயல்பாடுகள் யோவான் ஸ்நானகன் இடத்துல இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் தன்னை யார் என்று சொல்லுகிறான் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை பற்றி அவன் சொல்லும் பொழுது பாருங்க, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடைய வசனத்தை எடுத்து அங்கே அவர் பயன்படுத்துவதை பார்க்குறோம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படிங்கிறத வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துதலும் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதாவின் பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் இந்த வசனம் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிடுகிற, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். ஆக்சுவலா யோவான் ஸ்நானகன் யாருக்கு முன்னாடி வந்தாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தார். நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்திருந்தோம் இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். இங்கே பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் சொல்லுகிறார்,
எனக்கு முன்பாக நான் தூதனை அனுப்புவேன். அதான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3, 3, 3, 5 இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது யெகோவா தேவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அப்ப இது 2 விதமான தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல சொல்லப்படுகிற பார்க்குறோம். ஒன்று, எழுத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்து அவர் இந்த பூமியில வந்த பொழுது அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் முன்பாகவே வந்தார். அவருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையாகிய யெகோவா இந்த பூமிக்கு வந்தபோது அங்கே அவருடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் வருகிறார். அடுத்தது, அந்த யோவான் ஸ்நானகன் அவர் எலியாவினுடைய ஆவியும் அவருடைய பலத்தையும் பெற்றவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அவர் எலியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே, அவரை எலியான்னு சொல்லும் போதே தன்னை யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். குறிப்பா சொல்லும் போது தன்னை யார், ஏன்னா அவர் ஒரு தூதன், எனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். யெகோவாவுக்கு முன்பாக வந்து ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தூதனை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவர் தேவாலயத்துக்கு போனார், அங்கே தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். இது ஒரு குறுகிய ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆனால் பிற்பாகத்தில் 2வது தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது அது நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. அங்கே மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எலியா தீர்க்கதரிசி வருவார் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு அவர் வந்து சாதாரண பூமியில் இருக்கிற மனுஷனாக அல்ல, அவதாரமான ஒரு மனுஷனாக முன்பாக வந்த அந்த ஏழை மனு கோலத்தில் அல்ல, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக அந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆனால் இதுதான், இதுல வந்து வேதத்தின்படி நம்ம தெளிவா பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையுமே வேதம் முரண்பட்டு பேசலாம். சொன்ன காரியம் அதோடைய அர்த்தம் நம்ம சரியா புரிந்து கொள்ளும் போது, இங்க எலியாதான் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் எலியாவுடைய ஸ்பிரிட்டை உடையவன், எலியாவினுடைய ஆவியை உடையவன், எலியாவுடைய அந்த செயல்பாட்டை கொண்டிருக்கிறவன், அவனுடைய வேகத்தை கொண்டிருக்கிறவன் அப்படிங்கறது நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியுது தானே. அதான் இதுல முக்கியமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நல்ல விளக்கணே. உண்மையாகவே இது வந்து எலியா உடைய அந்த ஒத்த கருத்துடையவர், எலியாவை போன்ற ஒரு மினிஸ்ட்ரி, அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை உறுதிப்படுத்தினார். இதுல பொய் சொல்றதுக்கு எந்த விதமான இடமும் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா படித்து கொண்டோம். நல்லதுன்னு. அடுத்தது இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்துடலாம். என்னன்னா, நோவாவுடைய நாட்களில் வந்து அந்த ஜலப்பிரளயம், அந்த மழையானது, சிலர் சொல்லுகிறார்கள் அது வந்து அந்த ஏரியாவுக்குள்ளேயது தான், அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தினருக்கு மாத்திரம்தான் அந்த வெள்ளம், அந்த மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை இல்லையா. வேதம் வந்து பூமி முழுவதும் அது பெய்தது, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதையும் நீங்கள் தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்கும். நிச்சயமான, அதாவது நம்ம வேதாகமத்தை குற்றப்படுத்தணுன்றதுக்காக வெளியே இருக்கிற சிலரும் வேதாகமத்தை சரியா புரிந்து கொள்ளாம தேவனுடைய வல்லமைகை, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிற சிலர் வந்து சில அறிவுபூர்வமான விஷயத்தை உள்ள நுழைக்கிறோங்கிற இதுல கர்த்தருடைய வசனத்தை முரண்படுகிறத பார்க்குறோம் வசனத்துக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற சிலர் தான் என்ன பண்றாங்க, நோவாவுடைய பேழை அப்படிங்கிறது அந்த நோவாவுடைய அந்த நாட்கள்ல நடைபெற்றது அப்படின்னு ஒரு சிறிய ஏரியாவுக்கு நடந்தது, முழு மனுகுலத்துக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களாக ஒரு கற்பனையை சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவாக சொல்லுகிறது. ஆனா சொல்ற விஷயங்களை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளும்போது அது முழு உலகத்துக்கு தான். ஏன்னா வேதாகமத்துடைய வசனத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு காரியத்தை சொல்றவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அல்ல, தப்பானதான் சொல்றாங்க. ஆனா சிலர் நாங்கெல்லாம் இப்படிதான் நம்புறோம், முழு உலகத்துக்கு இல்ல, அது எங்களுடைய நம்பிக்கைப்படி அது வந்து சில பகுதிகளை, சில டிவிகள்ல கூட நம்ம பாக்குறோம், சிலர் வந்து சொல்லுவாங்க நோவாவுடைய பேழைன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் வந்துச்சு, அது குறிப்பிட்ட பகுதி மக்களை தான் அழிச்சிச்சு, அதனால வெள்ளம் வந்து அந்த பகுதிக்கு மட்டும்தான் வந்துச்சு, இது வந்து எங்களுக்கு விஞ்ஞானத்துக்கு கூட ஒத்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்ற கூட சில சொல்லுகிறத பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் வேதாகமத்தை குற்றப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வழியில தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லுகிற விஷயம் தான்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு பைபிளுடைய வசனங்களையோ இல்ல அவங்க எதை நம்புறாங்களோ அதோடைய காரியங்களோ வச்சு பார்த்தா கூட நம்ம கேட்கிற சில அடிப்படையான விஷயங்கள், வேதாகமும் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லுகிறது, அதுல ஏற்படுகிற சில தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றார், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பூமி மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடியும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆளும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்.
இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்து வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவந்தந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இப்போ இது வந்து முழு உலகத்துக்கும் முழு பூமிக்கும் உரிய ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை வந்து நம்ம தர்க்க ரீதியாக நம்ம கொஞ்சம் சிந்திச்சு நம்ம யோசிக்கும் பொழுது, ஒருவேளை இது வந்து நோவாவுடைய பேழை என்பதோ அல்லது நோவாவுடைய அந்த வெள்ளம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்றதா இருந்தா, உதாரணமாக சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து நோவா மட்டும் இல்லாமல் ஒருவேளை மற்ற ஏரியாவில் வந்து ஜனங்கள் இருக்கிறதாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் வெள்ளம் வரல அப்படின்னா நிச்சயமாக நோவா இல்லாமல் மற்ற ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருப்பாங்க. குறிப்பாக வந்து ஒரு சின்ன ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா, நோவா வாழ்ந்த ஒரு சின்ன ஊர், இப்போ நம்ம இருக்கிற ஒரு வேளை கோவையோ அல்லது சென்னையோ அல்லது திருச்சியோ ஏதோ ஒரு பட்டணமாக இருந்தால், அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இருக்கு, பல இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ அந்த மிருகங்கள் என்பது எல்லா இடத்துலயும் இந்த மிருகங்கள் இருக்கும். வெறும் நோவா வாழ்ந்த பகுதியில மட்டும் மிருகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பாதுகாக்க வேண்டிய அவசியம் எல்லா இடத்துலயும் மிருகங்கள் இருக்கும். அப்போ ஒரு ஊர் இருக்குதுன்னா பக்கத்துல ஊர் இருக்கு, பக்கத்துல ஜனங்கள் இருக்காங்க, பக்கத்துல ஊர்கள்ல மிருகங்கள் இருக்குது, எல்லா ஊர்களையும் மிருகங்கள் இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, ஒருவேளை நோவா இருக்கிற இடத்துல இருக்கிற மிருகங்கள் வந்து ஜனங்களோட சேர்ந்து அழிஞ்சிட்டாலும் நோவா இல்லாத மற்ற ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவங்க கூட மிருகங்கள் இருக்கு. அப்ப இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை மாத்திரம் எடுத்தா பரவாயில்ல. ஆமா, இப்ப பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோட ஏற்ற சொல்றேன். அப்போ ஒரு சின்ன இடத்துல வெள்ளம் நாங்க சொல்றதுதான் சரியா இருக்கு, விஞ்ஞானத்துக்கு ஒத்துருக்குன்னு சொல்றதா இருந்தால், கடவுள் வந்து அந்த அளவுக்கு கூட வந்து சரியாக யோசிக்கக்கூடிய அவர் அல்ல, சரியாக சொல்லக்கூடியவர் அல்லன்னு நம்ம வந்து இங்க சொல்ற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, விஞ்ஞானத்துக்கு மேல இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு கடவுள் மேல இல்லாம போச்சுன்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுதான் இப்போ என்னன்னா, ஒரு பகுதி வெள்ளத்தினால் அழிச்சிருந்தா ஒரு பெரிய கப்பலை தயார்படுத்த சொல்லி மிருகங்களை அதுல ஜோடி ஜோடியா அனுப்பி வெள்ளத்தை கொண்டு வந்த பிறகு தண்ணீரை பூமியிலிருந்து வடியும்படி செய்து அதுவரை கப்பலில் பிரயாணம் செய்து பிறகு அந்த ஒரு குடும்பத்தையும் மிருகங்களையும் அந்த இடத்தில் வைப்பது எதுக்கு? அப்படி செய்யறது வந்து எல்லாம் அறிஞ்ச கடவுளுக்கு வந்து இது செய்யக்கூடியது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அறிவுடையமா முன்னாலே தப்பிக்க வச்சிருக்கலாம். இது ஒரு அறிவுடையுமே அல்ல கண்டிப்பா. ஏன்னா நான் அத்தனை நாட்கள் தண்ணீர் வடிகிற வரைக்கும் தண்ணிக்குள்ள வச்சு அப்ப இல்ல. அவ பைபிள் சொல்லுகிறபடிதான் வந்து சரியா இருக்கு, எல்லாமே ஒரு காரணத்தோடு கூட. அப்படி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா கடவுள் இப்படி செஞ்சிருக்கலாம். பல ஆண்டுகளாக தன் மக்களை வந்து எச்சரிக்கை செய்ய சொல்லிட்டு நோவாவே வேற இடத்துக்கு பாதுகாப்பா கொண்டு சென்றுட்டு அழிச்சிருந்திருக்கலாம் அந்த இடத்த. அப்படி ஒருவேளை ஒரு பகுதியை மட்டும் அழிக்கிறதா இருந்தா வேற ஊருக்கு அழிச்சிட்டு போயிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பைபிள்ல வந்து ஆபிரகாமை பாக்குறோம், அவரை ஊருன்ற கல்தேய பட்டணத்துல இருந்து கொண்டு போனார் அப்படின்னு பாக்குறோம். இப்ப லோத்தை குறிச்சு லோத்துடைய சம்பவத்துல வாசிக்கும் போது அந்த லோத்து வந்து அந்த பட்டணம் அழியுது, சோதம் குமாராங்கிற அந்த பட்டணத்தை அழிக்கும் போது என்ன செய்யறா, குடும்பத்தை வெளியே கொண்டு வர. இப்போ ஒரு பட்டணத்தை மட்டும் அழிக்கணும்னா அங்க வந்து அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு கப்பலை கட்டியோ அல்லது வேற ஒரு விமானத்துல ஏற்றியோ கொண்டு போய் மேல பறக்க விட்டுட்டு கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஊரை தான் அழிக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து இவர்களை சேஃபா வெளியே கொண்டு வந்துட்டா போதுமானதா இருந்தது. கண்டிப்பா. அப்போ வேதம் சொல்லுகிறது சரியானது, அதுல எந்த விதமான தவறான கொள்கைகளை உள்ள நுழைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அப்ப இது வேதத்துல நமக்கு சொல்லுது. இப்ப இதை வந்து யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தால் தங்களுடைய அந்த நம்பிக்கை ஒரு தவறானதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் சகலத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிம்பிளா நம்ம கேட்கிறோம், ஒரு வேடிக்கையா கேட்கிறோம். அதாவது இந்த ஊர்ல தண்ணி வந்துருன்னா அடுத்த ஊருக்கு போக சொல்லிடலாம், இந்த ஊர்ல மிருகம் செத்து போச்சுன்னா அடுத்த ஊர்ல இருக்கிற மிருகத்தை இது பண்ணிக்கலாம். அது குறிப்பிட்ட சமுதாயம்னா அடுத்த சமுதாயத்துக்கு போயிட வேண்டியதானே. அப்படி அனுப்பியிருக்காரு ஆண்டவர் இல்லையா? அது நடந்திருக்கு, அது பைபிள்ல இருக்கு, வேதத்துல இருக்கு. லோத்தனுடைய காலத்துல நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. ஒரு பட்டணத்தை அழிக்கும் போது அந்த பட்டணத்தை வந்து வெளியே ஆட்களை அந்த குடும்பத்தை தப்பு வைக்கிறது, தேவனை அறிந்தவர்களை தப்பு வைக்கிறது, தேவனுடைய அந்த இது பாக்குறோம். ஆனால் நோவாவை பொறுத்த வரைக்கும் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய முழு குடும்பமும் அந்த கப்பலை தப்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது முழு உலகத்துக்கான ஒரு அழிவை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அதுக்கு எதிராக அவங்க ஏதாவது சொல்றதா இருந்தால் நிச்சயமா வந்து அவங்களுக்கே அவங்க முரண்படுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். பைபிள் எந்த இடத்துலயும் பொய் சொல்லல, எந்த இடத்துலயும் தப்பா சொல்லல, வேதம் தெளிவாதான் சொல்லுது. அப்ப நோவாவுடைய வெள்ளம் என்பது முழு உலகத்துக்கும் தான், அது ஏதோ ஒரு சிறு பகுதிக்கோ சிறிய இடத்துக்கானதோ அல்ல. அது
தவறாக சொல்லுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு காரியமாக பார்க்குறோம். ஓகே, ஆனால் நல்ல விளக்கம். கூடவே நம்ம இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இன்னொரு காரியத்தை கூட நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்துடலாம். சொல்லுங்க. சாலமோனுடைய நீதிமொழிகளில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோம்பேறியன் எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்போது இந்த வசனத்தில் வந்து அந்த 2வது வசனம், நான் அந்த 7வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். அப்போது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு தலைவன் இல்லை, கைட் பண்ணுற ஆள் இல்லை, அப்படின்ற ஒரு ரூலர் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே கவனித்தாலும், இப்போது சில ஆய்வுகளிலே அதற்கு வந்து குயின் ஆண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு தலைவி இருக்கிற மாதிரி, ஒரு ராஜாத்தி இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை இப்போ அவங்க சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதற்கான விளக்கமும் இன்னைக்கு கொடுத்துருங்க. நிச்சயமான ஆக்சுவலாக வந்து பரிசுத்த வேதாகமம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான புத்தகம் அல்ல. ஆனால் அதில் பல விஞ்ஞான காரியங்கள், மறைவான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் முன்பாகவே சொல்லியிருக்கிறார். பல விஷயங்களை 1-2 கிடையாது. நம்ம ஏற்கனவே சர்பத்தை குறித்து பேசணும். சர்பம் வந்து கால்களை இழந்தது பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்பொழுது விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் சர்பத்துடைய கால்கள் பிற்காலத்திலே மறைந்து அது ஊர்வனவற்றில் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னதா நம்ம பார்த்தோம். அதுபோல தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இதை குற்றப்படுத்துகிறவர்கள் பார்த்திங்கன்னா எறும்பு பேசும், எறும்பு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கணும், அது வந்து குறிப்பாக வந்து மனிதர்களுடைய பேரெல்லாம் எறும்புக்கு தெரியும்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட கதையெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்குறது பார்க்குறோம். அதாவது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பைபிள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுச்சுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து சரியானதாகத்தான் இருக்க முடியும். இப்போ குறிப்பாக இந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் ஆண்டவர் சுறுசுறுப்பாக இருப்பதற்காக சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு எந்த விதமான தலைவனோ பிரபுவோ அதுக்கு எந்த விதமான மேலான அதிகாரமோ இல்லாத பொழுதும் அது அவ்வளவு சுறுசுறுப்பாக ஒற்றுமையோடு கூட அது வந்து கடந்து போய் தன்னுடைய கோடை காலத்தில் தனக்கு வேண்டியதெல்லாம் சேமித்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். படைத்த உருவாக்கின தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். இப்போது அந்த அதனுடைய அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராணி எறும்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது உண்மையும் கூட இருக்குது. ஆமாம், ராணி எறும்பு அப்படிங்கிற ஒரு எறும்பு இருக்கிறத கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை. ஆனால் இந்த ஆராய்ச்சி வச்சு எப்படியாவது பைபிளை பொய்ன்னு சொல்லிடலாம், பைபிள் வசனங்களை ஜனங்கள் வந்து அறிந்து கொள்ளாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக வேதாகமும் சொல்லுகிற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மேன்மையானது அப்படிங்கிறது நம்ம தெளிவடைய முடியும். இப்போ ஒரு எறும்புக்கு உங்கள் பேர் தெரியும்னு சொல்கிறது வந்து ஏன்னா அறிவு உடைமை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சாதாரண எறும்புக்கு என் பேர் தெரியுமா, இல்லை உங்கள் பேர் தெரியுமா, ஒரு மனிதனுடைய பேர் தெரிஞ்சுக்க முடியுமானா அது முடியாது. கண்டிப்பாக. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த எறும்பை பற்றினான விஷயம் அக்யூரஸான விஷயம். ஆனால் வந்து நம்ம இறைவனாக இருக்கிறபடினால அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதே அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம உள் நுழைந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி எறும்பு என்று ஒரு எறும்பு கூட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ராணி எறும்பு மற்ற எறும்பை ஆள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது எந்த விதமான கட்டளையும் கொடுப்பதில்லை அப்படின்னும் அதிகாரம் அது எந்த விதத்திலும் செலுத்துவதில்லை. அது ராணிங்கிற பெயர் என்னன்னா அந்த புற்றுடைய முக்கியமான வேலைகள், அதாவது முட்டையிடுவது, புற்று கூட்டை பாதுகாப்பது, இந்த வேலை தான் அந்த ராணி எறும்போட வேலை. அது வந்து எந்த விதத்தில் ஆணையிடுறதோ அல்லது அதிகாரம் செலுத்துவதோ அந்த ராணியுடைய எறும்புடைய வேலை அல்ல. பேச்சுக்கு தான் ராணி, அது பேருக்கு ராணி. அதோடைய வேலை என்னன்னா அது முட்டையிடுறதும் பாதுகாக்கிறதும் அந்த கூட்டுடைய தாய் போல இருந்து பாதுகாத்து கொள்வது மட்டும்தான் அந்த ராணி எறும்போட வேலையோடைய. அது எந்த விதத்துலையும் வந்து கமாண்டிங் ஒரு ராணி அப்படிங்கிற அந்த பவரோ அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயமோ ராணி எறும்புக்கிட்ட கிடையாது. இன்னும் ரொம்ப இதில் ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணி எறும்பு வந்து ராணி எறும்பு மட்டுமல்ல, அந்த கூட்டில் இருக்கிற மற்ற எந்த எறும்புமே வந்து கமாண்டிங் கிடையாது. அதான் வந்து இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. இப்போ இந்த பணிவிடை எறும்புகளை காட்டிலும் வந்து இந்த ராணி எறும்பு உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறகுள்ளதாக இருக்கும். அதான் ராணி எறும்பு பற்றி நம்ம பார்க்குறது. ஆனால் எந்த எறும்புமே, இந்த குழுவில் இருக்கிற எந்த எறும்புமே வந்து பார்த்திங்கன்னா
மற்ற எறும்புகளை அதிகாரம் செலுத்துவதில்லை அப்படிங்கிறது அந்த பாடத்தில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம வேதத்தினுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஒரு ஆதாரபூர்வமானது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. சாதாரணமாக வேதம் நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயத்தை சொல்லியிருக்கு. இன்னையிலிருந்து ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இல்லாத போதே எறும்புகளுக்கு தலைவன் இல்லை, எறும்புகளுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். உண்மைதான், அந்த எறும்புகளுக்கு அதிகாரங்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, அந்த எறும்புகளுக்கு மேலான எந்த விதமான அந்த பவரும் கிடையாது. அவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்களாக போய் அந்த காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகளை வச்சு விஞ்ஞானத்து மூலமாக பைபிளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வேதம் விஞ்ஞானத்துக்குடைய காரியங்களை 3000 வருஷத்துக்கு முன்பாகவே அவ்வளவு தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக பைபிள் என்றைக்குமே நமக்கு பொய் சொல்லாது. அப்போ அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ பைபிள் எல்லாமே விஞ்ஞானம், பைபிள் இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானம் அப்படி நம்ம சொல்ல வரல. இப்போ நம்ம உடனே விஞ்ஞான புஸ்தகம் பைபிள் விஞ்ஞானத்திலேயே அப்படி இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல வரல. ஏன்னா கடவுள் பல நேரங்களில் மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்த அந்த வகையில் தான் சொல்லியிருக்கே ஒழிய விஞ்ஞானத்தை குறித்து பைபிளில் இல்லை. ஆனால் சில உண்மைகள் சொல்லப்படும் போது அது விஞ்ஞான கருத்துக்கு ஒத்து போகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த விஞ்ஞான உண்மை இன்றைக்கும் பைபிள் உண்மை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல விளக்கம்னா இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொன்ன இந்த 3 காரியங்களுமே நம்ம இன்னைக்கு நல்ல பதிலை பெற்றுக்கொண்டோம். நம்ம நேயர்கள் கண்டிப்பாக இதன் மூலமாக அவங்க பிரயோஜனப்பட்டிருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேத வசனத்தை காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு இதை படிப்போம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய மேன்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். எவ்வளவு தெளிவான விளக்கங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த கிறிஸ்தவம் இனி அனுபவம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து உங்களை வழி நடத்த விரும்புகிறார். ஒருவேளை நாம் கடைசியாய் பார்த்த அந்த எறும்பினுடைய வாழ்க்கையை வைத்து கவனிக்கும் போது எறும்பின் மூலமாக கூட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதில் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டது, அதற்கு ஒரு அதிகாரி இல்லை, அதை ஆளுகை செய்கிற ஒருவரும் இல்லை. ஆனால் எத்தனையோ நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு போய்விடுகிறோம். அவனவன் தன் வழியிலே போய் தன்னுடைய கண்களுக்கு எது இஷ்டமோ, பார்வைக்கு எது இஷ்டமோ அந்த பாதையிலே போய் பல தவறுகளிலே சிக்கிக்கொள்ளுகிறோம். நம்மை மீட்கிறதற்கு, நம்மை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு இல்லையா? நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு ஐடியா கொடுக்க, உங்களுக்கு ஆலோசனை செல்ல ஒருவர் இருக்கிறார். அப்போ அந்த தேவனை இன்றைக்கி ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? கேளுங்க, என் குடும்பத்தை நடத்த தெரியலை, என்னுடைய பிஸ்னஸை நடத்த தெரியல, என் வாழ்க்கையை நடத்த தெரியல, ஆண்டவரே நான் நிறைய இடங்களில் தவறி போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுவீங்களா? இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தேவனே, சத்தியத்தின் பாதையிலே எங்களை நடத்துகிறவரே, எங்கள் பாதையிலே நாங்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக உம்முடைய வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய வேத புஸ்தகத்தை, இந்த பரிசுத்தமான வேத புஸ்தகத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை தாரும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும், இவர்களுடைய வியாதிகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் உங்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் பார்க்கிற இந்த தொலைபேசி எண்ணிலே ஒரு SMS, உங்களது தெளிவான விலாசத்தை SMS பண்ணுங்கள். அல்லது இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கேட்டு எழுதி பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாய் அனுப்பி வைப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் எனும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.